அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி சித்தர்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எந்த சித்தர் பார்க்குறோம்னா மூக்குப்பொடி சித்தர். மூக்குப்பொடி சித்தர்னால் என்ன, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மூக்குப்பொடி சித்தர் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஒரு சித்தர்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க பாருங்கள். அவர் எது மேலே பிரியமாக இருந்தாரோ அவரே அந்த பேரை வச்சு அவர் சித்தராயிட்டார். திருவண்ணாமலையில் என்னமோ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சமீப காலமாக தான் அவர் ஜீவசமாதியானார். அதை நம்ம நேரில் பார்க்குற பாக்கியமும் அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதமும் நம்மளுக்கு பண்ணாங்க. மூக்குப்பொடி சித்தர் இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கார். அவருடைய உயிர் போகும்போது இன்றைக்கி உயிர் போகுதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சு இன்றைக்கி எல்லார்த்தையும் வர வச்சு அந்த மண்டபத்தில் அவரோட உயிர் போகிறத கொஞ்சம் ஒரு 10-50-100 பேர் அந்த இடத்துல இன்றைக்கி நான் காலமாயிருவேங்கிறத சொல்லாமல் சொல்லி உயிரோடு இருக்கும்போது அந்த உயிர் பிரிந்ததை பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கிடச்சிது. சமீப காலத்தில் தான் மூக்குப்பொடி சித்தர் ஜீவசமாதியானார். இவங்க ஜாதகத்தில் திருவண்ணாமலைக்குள்ளே மூக்குப்பொடி சித்தருக்குன்னு ஒரு ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதி கோவிலுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே போனால் நம்மளுக்கு என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த சித்தரை ஜோதிட ரீதியாக நம்ம எடுத்து பார்க்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அதிகமாக இருக்கிறவங்களும், மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறவங்களும், குழப்பத்தில் அதிகமாக இருக்கிறவங்களும், தீராத கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளால் விடுபட முடியலன்னு நினைக்கிறவங்களும், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களும் மூக்குப்பொடி சித்தரை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ இதெல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் அந்த பவர் இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம கொண்டு போகிறது? அப்போ இந்த ஜாதகத்துக்கு மூக்குப்பொடி சித்தருடைய மகிமை இந்த உலகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அல்லவா? எந்த தெய்வ அருள் இருந்தாலும் சித்தர்களுடைய அருள் இருந்தால் எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம். பாருங்கள், அவங்கெல்லாம் பாருங்கள், எந்த ஒரு பாவங்களுமே செய்யாமல் மனிதராக பிறந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி இந்த சித்தர்களெல்லாம் ஜீவசமாதிக்காகவே தன்னுடைய உடம்பை கொண்டு போய் மண்ணில் வச்சு எந்த ஒரு அழுந்தாமல் அப்படியே காலமாயிடுறாங்க. அவங்களோட காலங்கள் நெருங்கி வரும்போது தான் தெரியுது. இறுதி நாள் நெருங்கி வருகிறது, இறைவன் அழைக்கும் தெரிகிறதுன்னு. சித்தர்களுக்கு மட்டும் இறக்கும் நாள் தெரியுமா அப்படின்னா பாருங்கள். இறுதி நாள் நெருங்கி வருகிறது, இறைவன் அழைக்கும் தெரிகிறது. யாருக்கு தெரியும்? நம்மளோட இறப்பு நம்ம கணிக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமாக சித்தர்களுக்கு நாம் எந்த நாளில் நாம் இறப்பங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அதனால் அவங்க சொல்லிக்கிட்டே அது இருந்திருக்கிறாங்க. அதில் மூக்குப்பொடி சித்தர் சமீப காலத்தில் தான் ஜீவசமாதியானார். ஆனால் அவரோட ஆன்மா இன்றைக்கி உலகம் பூரா ரொம்ப பிரபலியமாக இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா திருவண்ணாமலைக்குள்ளே அவருடைய ஜீவசமாதி இருக்குது. அப்போ திருவண்ணாமலைக்குள்ள ஜீவசமாதி இருந்தால் அது எவ்வளவு நல்ல அற்புதமான விஷயம்னு பாருங்கள். அவ்வளவு சுலபமாக யாருக்குமே திருவண்ணாமலைக்குள்ள ஜீவசமாதி கிடைக்காது. ஏன்னா அந்த மலை சுற்றி பல்லாயிரம் கோடி மக்களுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதி பல யுகத்துக்கு முன்னாடி இருக்குது. அதோட ஓலைச்சுவடியோட ஆதாரத்தில் இருக்குது. இந்த பிறவியில் நம்மளுக்கு ஏதோ சுற்றி இருக்கிறது ஏதோ 10-20 பேர் 50 பேர் சித்தர்கள் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோங்க. ஒவ்வொரு மூலிகைக்கு அடியிலையும் ஒரு சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குது. அந்த மலையே சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான். அதனால தான் அந்த இடத்துல அக்னிபுரீஸ்வரராக இருக்கார். அக்னீஸ்வரராக இருக்கிறதுக்கு காரணமே அக்னி தெய்வம் தான். அது பஞ்சபூதத்தில் நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம்னு சொன்னதில் அக்னிங்கிறது எங்கே வருதுன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் தான் அக்னி பகவானாக வர்றார். அதனால் அக்னிக்கு அதிபதியான ஒரு யோகம் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் அவருக்குன்னு ஒரு யோகம் இதுக்கு மூக்குப்பொடி சித்தருக்கு உண்டு. அந்த மூக்குப்பொடி சித்தர் அந்த திருவண்ணாமலைக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தியான மடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் தியானம் செஞ்சுட்டு வாங்க. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்க மூக்குப்பொடி சித்தரை போய் பார்த்துட்டு வந்தால் அந்த பிரச்சனை தீரும். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வரலாறு பெற்ற ஒரு பவர் அப்படின்னு பாருங்களேன். இந்த சித்தர்களும் ஜோதிடத்துக்கும் சித்தர்களுக்கும் என்றைக்கும் ஒரு தொடர்பு உண்டு.
இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போது இந்த உலகத்தில் நாம் பிறவி எடுத்ததுக்கு மக்களுக்கு எதையாவது ஒன்று நம்ம செய்யணும். நீங்கள் எல்லோரும் சித்தர்கள் எல்லாம் சாதனை பண்ணிட்டு போயிட்டாங்க. மனிதனாக பிறந்த நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னா பாவங்களை பூராமே குறைச்சி புண்ணியத்தை சேர்த்துறக்கு என்ன வழிகளோ அதெல்லாம் செஞ்சால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சித்தர்களுடைய ஞானம் அமோனிஷிய சக்தியோடு ஒரு குழந்தை பிறக்குமா. அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு அமோனிஷிய பவர்னு என்னன்னு தெரியுமா? அமோனிஷியம்னா நேராக கடவுள்கிட்ட இருந்து டைரெக்டாக நம்மளுக்கு ஞானம் உதயமாகும். அது அமோனிஷியம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி சொல்கிறக்கும் பேர் தான் அமோனிஷியம். அப்போ இவங்களுக்கு வருமுன் காண்பது இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வரம். வருமுன்னே காண்பதா அப்படின்னா பாருங்கள், வருமுன்னே நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம இன்றைக்கே கணிச்சு சொல்லிடலாமா. அப்போ இதில் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு இருக்குதல்லவா. தெய்வாம்சம் பொருந்திய ஒரு நல்ல சிறப்பு. அப்போது இந்த அடிப்படையெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வளர்கிறதுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நம்மளுக்கு இருப்பதற்கும் சரியான யோகம் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு முறை மூக்குப்பொடி சித்திரை பார்த்துட்டு வாங்க. குழந்தைகளுக்கு நிறையா பேர்த்துக்கு கல்யாணம் ஆகலைங்கிறீங்க. நிறையா பேர்த்துக்கு மக்களுக்கெல்லாம் கல்யாணம் 30 வயசாகி 35 வயசாகி மாப்பிள்ளை பொண்ணு வரலைங்கிறீங்க. அவங்கெல்லாம் மூக்குப்பொடி சித்திரை பாருங்கள். நீங்கள் பாருங்கள், திருவண்ணாமலையை கிரிவலம் மட்டுமே நம்ம சுற்றுறோம். இத்தனை சித்தர்கள் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குது. நம்ம அதை கண்டுக்காமே நம்ம பாட்டுக்கு போகிறோம். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலத்தை சுற்றினா மட்டும் போதும், எல்லா இதில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சித்தர்கள்கிட்டையும் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பவர் தனியாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் எல்லாமே இந்த உலக மக்களுக்காக நிறைய விஷயங்கள் அவங்கெல்லாம் செய்து வச்சுட்டு போயிட்டாங்க. நாம் போய் அதை கும்பிட்டா மட்டும் போதும், புண்ணியம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா, தீரும்னு எந்த புக்கிலையும் இல்லை. அப்போ நம்ம இத்தனை தெய்வங்களையும் நம்ம அனுசரித்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் இந்த உலகத்துக்காக நல்ல விஷயங்களை நம்ம வாழணும்னு நினச்சால் நாம் இந்த தர்மத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும். பாருங்களேன், இது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம். அப்போ தெய்வத்தினுடைய அம்சங்கள் இருந்தால் தானே எல்லாமே நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் பெரிய பெரிய லெவலில் நீங்கள் வரணும், அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சா உண்மையாலுமே நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியோட பவர் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை செய்ய முடியும். இல்லாட்டி நீங்கள் எப்படி செய்ய முடியும்? பாருங்கள், உங்களுடைய மூதாதிகள் எல்லாருமே பாருங்கள் என்ன கும்பிட்டாங்கன்னு கேளுங்க. சித்தர்களை தான் கும்பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் சித்து. இது எல்லாம் இந்த பாருங்கள், இந்த ஆதிகால பரிகாரம் பெரிய புத்தகம் எழுதியிருக்கேன் மக்களுக்காக. இதெல்லாம் இந்த புத்தகத்தை நான் கொடுக்குறேன். எத்தனையோ விஷயங்கள் இந்த உலக மக்களுக்காக நான் நிறைய மக்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இந்த புத்தகம் ஒரு ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய இந்த புத்தகத்தினுடைய விலை மதிப்பில்லாத இந்த புத்தகம் 1736 பரிகாரம் கொண்ட A4 சைஸ் பெரிய புத்தகம். ஒரு மகாபாரதம் ராமாயணம் எப்படி புக்கு எழுதியிருக்காங்களோ அதே சைஸில் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் இந்த ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணினா 2 நாள் உங்கள் வீட்டிலேயே கையிலே கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் ஜாதகம் எல்லாமே நம்ம பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல் பக்கத்துலேயே முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் இருக்குது. இது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம். பௌர்ணமி அமாவாசையில் எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போகிறோம். போய் அங்கே மக்களுக்கு எல்லாமே சாமியை எல்லாம் கும்பிட வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கூட்டிகிட்டு வரோம். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.